This video on nth roots of unity is brought to you by Kamashramam Education School, where education is enjoyable. So nth roots of unity அப்படின்னா என்ன? So nth roots of unity அப்படின்னா யூனிட்டினா 1 உடைய nth rootனா 1 power 1 by n. So 1 power 1 by nக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா n வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த n வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, இதுதான் nth root of unity. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, so this is nothing but the n values கண்டுபிடிக்கணும். So we can take it as z equal to 1 power 1 by n. So here the solutions of the equations z power n equal to 1, okay, for all positive values of integer n are the nth roots of unity. Okay, so இதுக்கு நம்ம பவர் n பண்ணோம்னா z power n equal to 1. ஸோ z பவர் n அப்படி இது ஒரு ஈக்குவேஷன். z பவர் nனாலே இந்த ஈக்குவேஷன் எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? n சொல்யூஷன்ஸ் இருக்கும், ரைட்டா? சொல்யூஷன் என்ன? இந்த ஈக்குவேஷனில் zக்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதான் சொல்யூஷன். ஸோ அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா, எத்தனை பவர் இருக்கோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே n பவர் n இருக்கிறதுனால n சொல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த n சொல்யூஷன்ஸுமே n ரூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ z பவர் n ஈக்குவல் டு 1. ஸோ 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1 வந்து இப்படி எழுதலாம்ல, 1 வந்து cos 0 ப்ளஸ் I sin 0ன்னு எழுதலாம். ஏன்னா sin 0 0 இது போயிடும், cos 0 வந்து 1. ஸோ 1 இப்படி எழுதலாம். ஸோ அப்படி எழுதலாம். அப்புறம் என்னென்ன வேல்யூ ஆஃப் தீட்டாக்கு 1 வரும் அப்படின்னா, இந்த 0 கூட இந்த ஆங்கிள் கூட 2k பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2k பை ஆட் பண்ணிட்டோம்னா இந்த எல்லா வேல்யூஸ்க்குமே கேக்கு வந்து 0 1 2 அப்படி போட்டே போகலாம். ஸோ இந்த அப்புறம் இந்த எல்லா வேல்யூஸ்க்குமே நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 வந்து இப்படி எழுதிக்கிறோம். cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi எழுதிக்கிறோம். இப்போ வந்து z பவர் n தான் இது. ஓகே, ஸோ அப்போ வந்து z என்னவா இருக்கும்? z என்னவா இருக்கும்னா 0 plus 2k pi வந்து 2k pi எழுதிக்கலாம் plus I sin 2k pi 2k pi. ஸோ இது வந்து z பவர் n, கரெக்டா? அப்போ z n வந்து இது z பவர் n தான். இது அப்படியே 0 இல்லாமல் எழுதியிருக்கேன். ஸோ n வந்து நமக்கு z வேணும்னா n இந்த பக்கம் போனால் பவர் 1 by n ஆகிடும், கரெக்ட்? ஸோ இப்போ டிமோலிசேஷன் அப்ளை பண்ணால் பவரை வந்து ஆங்கிள் கொண்டு வரலாம். ஸோ பவரை வந்து இங்கே ஆங்கிள் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்? ஸோ இப்படி எழுதிட்டாங்க. இது நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் ஐ தீட்டான்னு எழுதனால தீட்டா வந்து இது. ஸோ இ பவர் ஐ இது எழுதலாம். கே வேல்யூ 0 1 2 3 n வரைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து n ரூட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 4th ரூட் ஆஃப் யூனிட்டி வேணும் அப்படின்னா என்னோட வேல்யூ 4. அப்போ கேவோட வேல்யூ என்ன இருக்கும்? n-1 வரைக்கும் இருக்கும். 0லேருந்து n-1 வரைக்கும் இருக்கும். கே வேல்யூ வந்து 0 1 2 3. ஸோ அப்போ இந்த கே வேல்யூ ஒரு வேல்யூவாக போட்டால் இந்த ஈக்குவேஷனை போட்டோம்னா நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும். என்னோட வேல்யூ வந்து 4. இது மாதிரி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட் இருக்குல்ல, ஸோ nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வி அசைன் லைக் ஃபஸ்ட்டு ரூட் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூட் வந்து கேக்கு 0 போட்டோம்னு வச்சுக்கோம். கேக்கு 0 போட்டோம்னா இது 0 ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இதுவும் 0 ஆகிடும். cos 0 1 sin 0 0. ஸோ 1 தான் ஆன்சர். கேக்கு 1 போட்டால் 2 pi by n. ஸோ கேக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டோம்னா வேல்யூ வந்து 1, இதோட வேல்யூ. ஏன்னா கேக்கு 0 போட்டால் இதெல்லாம் 0 ஆகிடும். cos 0 1. ஸோ அதோட வேல்யூ 1, sin 0 0. அடுத்தது வந்து கேக்கு 1 போடுறோம் அப்படின்னா இது வேல்யூ என்ன வரும்? cos கே வேல்யூ 1. அப்போ 2 pi by n plus I sin 2 pi by n, கரெக்ட்? ஓகே, ஸோ இதுதான் கேக்கு வந்து 1 போட்டால். கேக்கு இது 2 போட்டால் 4 pi by n வரும், ரைட்டா? ஸோ இந்த பார்ட்டை நம்ம ஒமேகான்னு வச்சுக்கிறோம், ரைட்? கேக்கு 2 போட்டோம்னா 4 pi by n வரும், பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஒமேகா ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ n ரூட்ஸ் ஆஃப் யூனிட் என்னன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூ அப்படியே போயிட்டே இருக்கும் டில் ஒமேகா பவர் n-1. இதுதான் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஓகே, ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதுதான் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ரைட்? ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஜாமெட்ரிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா ஆல் திஸ் நம்பர்ஸ், ரைட்? ஒன்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ஒமேகா பவர் 4 இப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒமேகா n - 2 n - 1 இது எல்லாமே என்னன்னா ஒரு சர்க்கிளில் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு, யூனிட் சர்க்கிளில். இது யூனிட் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட் இல்லை, ஸோ யூனிட் சர்க்கிளில் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு, அதாவது யூனிட் சர்க்கிள் உள்ளார இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லா இந்த n ரூட்ஸுமே அதோடைய சர்க்கிளில், அந்த பாயிண்ட்ஸ் தான் சர்க்கிளில் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்குமே மாடுலஸ் சேம், மாடுலஸ் வேல்யூ வந்து 1 எல்லாத்துக்குமே. அப்புறம் இது எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்ட், அதாவது இது ஒமேகா, இது ஒமேகா ஸ்கொயர், இது ஒமேகா கியூப். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், தே ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்ட் அண்ட் தே டிஃபர் பை இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்றுத்துக்கு ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் என்ன இருக்குன்னா, இது இப்படி போட்டுட்டா இது ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா 2π/n இருக்கும். ஸோ தி டிஃபர் ஈக்குவலி பை ஆங்கிள் 2π/n. ஸோ அது n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து இதுதான். தே ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், கரெக்டா? ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 2 × 2 4 4 × 2 8 8 × 2 16 16 × 2 32. ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரில் காமன் ரேஷியோ இருந்துச்சுன்னா அது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது காமன் ரேஷியோ இருக்கா? 4/2 2, 8/4 2, 16/8 2. இந்த ரேஷியோ வந்து காமனாக இருக்குது. ஸோ காமன் ரேஷியோ இருந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ வந்து ஒமேகா. ஸோ இந்த n ரூட்ஸ் வந்து ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருந்துச்சுன்னா அப்போ என்ன சம் ஆஃப் நம்பர்ஸ் இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் என்ன ஃபார்முலானா 1 - r⁻n divided by 1 - r. இதுதான் ஃபார்முலா. சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் என்ன ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இங்கே காமன் ரேஷியோ வந்து ஒமேகா. ஸோ 1/ωn divided by 1 - ஒமேகா which is equal to 0. ஏன் 0 அப்படின்னா இப்போ இதுதான் n ரூட்ஸ். ஓகே, இதுக்கு அப்புறம் வர ரூட் என்ன பார்த்தீங்கன்னா ωn - 1 இருக்குல்ல, இதுக்கு அப்புறம் வர ரூட் வந்து ωn. இது வந்து சைக்கிளிக்காக இருக்கும். ωn வந்து will be equal to 1. அப்புறம் ωn + 1 அடுத்த ரூட் வந்து will be equal to ஒமேகா. இது வந்து சைக்கிளிக்காக அப்படியே வரும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ωn is equal to 1. இங்கே போட்டோம்னா 1 - 1 வந்து 0, அதனால இது வேல்யூ 0. ஸோ சம் ஆஃப் n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து 0. ஓகே, இது நம்ம நோட் பண்ண வேண்டியது. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ், எல்லா ப்ராடக்ட் என்னன்னா ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பவர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் 0லேருந்து n - 1 வரைக்கும். ஸோ 0லேருந்து n - 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 + 2 + 3 2 n என்ன ஃபார்முலா? n × n - 1 divided by 2 இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து அந்த ஃபார்முலாவை தான் இங்கே போட்டிருக்காங்க, n × n - 1 divided by 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவரில் எண்ணை மட்டும் கொண்டு வராங்க. எண்ணை மட்டும் கொண்டு வந்துட்டு n - 1/2 அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ ஒமேகா பவர் n என்ன அப்படின்னா e⁻i sin 2π. அதான் ஒமேகா பவர் n. ஏற்கனவே அது பார்த்துருக்கோம். ஒமேகா பவர் n வந்து e⁻i sin. ஸோ இங்கே ஒமேகா வந்து இதில் வந்து கேக்கு 0 போட்டோன்னா 1 வருது, கேக்கு 1 போட்டால் ஒமேகா வரும், கேக்கு 2 போட்டால் ஒமேகா ஸ்கொயர், கேக்கு 3 போட்டால் ஒமேகா கியூப். ஒமேகா வேணும்னா கேக்கு 1 போடணும். கேக்கு 1 போட்டால் cos 2π/n + i sin 2π/n. cos 2π/n i sin 2π/n e⁻i 2π/n எழுதலாம் ஆயிலர்ஸ் ஃபார்மில். இதுதான் cos 2π/n + i sin 2π/n. இந்த இடத்துல i cos 2π/n + i sin 2π/n. ஸோ இதை ஏற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா e⁻i வந்து இது எப்படி எழுதலாம்னா நமக்கு ஒமேகா பவர் n இது அப்படியே பவர் n பண்ணிக்கிறோம். ரெண்டு சைடும் பவர் n பண்ணுறாங்க, இங்கேயும் n இங்கேயும் பவர் n. பவர் n பண்ணும்போது என்ன ஆகும்னா e⁻2πi தான் வரும். e⁻2πi உடைய வேல்யூ என்ன? e⁻2π வந்து cos 2π, e⁻2πi எப்படி எழுதலாம்? cos 2π + i sin
2 pi எழுதலாம். sin 2 pi value 0, cos 2 pi value 1. ஸோ இதோட வேல்யூ 1. ஸோ ஒமேகா பவர் n வந்து 1 இல்லைனா e பவர் 2 pi i எழுதலாம். ஸோ ஒமேகா பவர் n வந்து e பவர் i 2 pi எழுதலாம். ஸோ 2 pi எழுதுனதுக்கப்புறம் நம்ம இந்த பவரை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு e பவர் i pi இந்த 1/2 மட்டும் இங்கே கொண்டு வந்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். e பவர் i pi இன்டூ n மைனஸ் 1. e பவர் i pi வேல்யூ என்ன? e பவர் i pi வந்து நம்ம வந்து cos pi plus i sin pi எழுதலாம். இது ஆயிலர்ஸ் ஃபார்ம், இது போலார் ஃபார்ம். cos pi sin pi வந்து 0, cos pi ஓட வேல்யூ வந்து -1. ரைட்? cos pi ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சுன்னா கிராஃப் போட்டுங்க. கிராஃபில் தான் வரது ஈஸி தெரியும். cos pi by 2 வந்து 1, cos pi by 2 plus இது வந்து cos 0 வந்து 1, cos pi by 2 வந்து 0, அப்புறம் cos pi வந்து இங்கே வந்து -1. கர்வ் வந்து இப்படி வந்து இப்படி போகும் cos இது. ஸோ இது வந்து pi. ஸோ cos pi வந்து -1. ஸோ இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுங்க, காஸ்க்கும் சைனுக்கும் வச்சிங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ e பவர் i pi வந்து cos pi வந்து -1, ஸோ -1 ஹோல் பவர் n -1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து -1 ஹோல் பவர் n -1. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒமேகா பவர் n மைனஸ் கே வந்து எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் n இன்டூ ஒமேகா பவர் மைனஸ் கேன்னு எழுதலாம். ஒமேகா பவர் n வேல்யூ வந்து 1, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒமேகா பவர் n வந்து 1. ஸோ அதனால் இது வந்து ஒமேகா பவர் கேன்னு ஆகிடும். ஸோ ஒமேகா பவர் n மைனஸ் கே இஸ் ஒமேகா பவர் மைனஸ் கே. ஒமேகா பவர் மைனஸ் கே வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா கான்ஜுகேட் ஆஃப் ஒமேகா பவர் கேன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஆல் த n ரூட்ஸ் ஆர் இன் எல்லா ரூட்ஸுமே ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷனில் இருக்குது. அப்புறம் சம்மு பண்ணால் ஈக்குவல் டு 0, ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n -1. அப்புறம் இந்த எல்லா ரூட்ஸுமே தே லை ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சென்டர் ஆர்ஜின் ரேடியஸ் வந்து 1. அப்புறம் இந்த ரூட்ஸ் வந்து டிவைட் த சர்க்கிள் இன்டூ n ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் பாலிகன்ஸ் ஆஃப் n சைட்ஸ். ஸோ இந்த ரூட்ஸ் வந்து டிவைட் த சர்க்கிள் இன்டூ n ஈக்குவல் பார்ட்ஸ். இதெல்லாம் n ஈக்குவல் பார்ட்ஸ். அது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ பாலிகன். இது வந்து கோடு வரைஞ்சிங்கன்னா இது பாலிகன்மாக ஃபார்ம் ஆகும். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் இட் வில் பி அ பாலிகன். ஓகே.